குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 5.14 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸியான சம், ஜஸ்ட் குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான சம் என்னங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே அழகாக ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. இந்த சம் யாரும் விட்டுறாதீங்க. எக்ஸாமினேஷனில் கேட்டால் எக்ஸாமினேஷனில் அடிக்கடி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபைண்ட் த பாயிண்ட் விச் டிவைட்ஸ் த லைன் செக்மெண்ட் -11 4 and 9,8 into 4 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. ஏபி அப்படிங்கிறது லைன் செக்மெண்ட். ஏயோட பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க, பியோட பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க. இந்த லைன் செக்மெண்ட்டை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். அதுதான் உங்களுடைய டியூட்டி. இதுதான் சம்மோட அப்ஜெக்டிவ். 4 ஈக்குவல் பார்ட்ஸாக என்ன செய்யணும், பிரிக்கணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் செக்மெண்ட்டோட டோட்டல் லென்த் வந்து 8ஆக இருந்துச்சுன்னா இங்கே இப்போ இந்த A to P இங்கே 3 பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் 2 சென்டிமீட்டர், இது வரைக்கும் 2 சென்டிமீட்டர், இதில் 2 இருக்கணும். A to P வரைக்கும் 2 சென்டிமீட்டர், P to Q வரைக்கும் 2 சென்டிமீட்டர், Q to R 2 சென்டிமீட்டர், R to B 2 சென்டிமீட்டர் இருக்கணும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இதுதான் இந்த கொஸ்டினோட அப்ஜெக்டிவ். அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன். இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ நான் சொல்கிற மாதிரியே இந்த லைன் செக்மெண்ட்டோட லென்த் வந்து 8 சென்டிமீட்டர் இல்லை, ஆனால் 8 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, Q தான் மிட் பாயிண்ட்டு. இப்போ இந்த மிட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 4 சென்டிமீட்டர், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 4 சென்டிமீட்டர் ஆயிரும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன்னா, Q கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், தெளிவாக தெரியும். x1 + x2 / 2, ரைட்? x1 + x2 / 2, y1 + y2 / 2. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த சம் ஃபுல்லாக இந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஈஸியான ஃபார்முலா. அப்போ இப்போ என்ன செய்யணும், Q கண்டுபிடிக்கலாமா? இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, அது வந்து Q. அப்போ இந்த 2 பாயிண்ட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். -11 + 9 / 2, -11 + 9 / 2. ரெண்டாவது y1 y2 என்ன, 4 + 8 / 2, ரைட்? 4 + 8 / 2. இனிமேல் இங்கே வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போது -11 + 9, ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, இன்னொரு நம்பர் மைனஸில் இருக்குது. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். 11லேருந்து 9 கழிச்சா 2, பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். அப்போ -2/2. 8 நாளும் 12, 12 / 2. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும், ஸோ -1. 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6 கிடைக்கும். தட்ஸ் இட். இப்போது நான் என்ன செஞ்சுட்டேன், Qவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சுட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம எடுத்துக்கிட்டது படி இப்போது டோட்டல் லென்த் வந்து எவ்வளவு, 4. இப்போ நீங்கள் யோசிங்க, இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? A அண்ட் Qக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? இது ஆட்டோமேட்டிக்காக 2 சென்டிமீட்டர் ஆயிரும், இது ஆட்டோமேட்டிக்காக 2 சென்டிமீட்டர் ஆயிரும், ரைட்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிஞ்சிடும். இப்போ Qவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். என்ன, -1,6, -1,6. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், ஏவுக்கும் Qவுக்கும் இடையில மிட் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பண்ணலாமா? என்ன செய்யணும், -11 + -1 / 2, 4 + 6 / 2. இதே தான் இங்கே செஞ்சுருப்பாங்க பாருங்கள். -11 - 1 / 2, 4 + 6 / 2. -11 - 1 என்ன ஆகும், ரெண்டும் ஒரே சைன் இருக்குது, அப்போ ஆட் பண்ணி காமனான சைன். ஸோ -12/2. 4 + 6 10, 10 / 2. ஸோ 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6 கிடைக்கும், மைனஸ் சைன் இருக்குது, அதனால் மைனஸ். 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5. ரொம்ப சிம்பிள். இப்போ இதே லாஜிக் தான். ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி இப்போ Qவுக்கும் Bக்கும் இடையில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், 4 சென்டிமீட்டர் இருக்கும். இதுக்கும் மிட் பாயிண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டா இது 2 சென்டிமீட்டர் ஆயிரும், இது 2 சென்டிமீட்டர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ Qவுக்கும் Bக்கும் இடையில் மிட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Qவோட வேல்யூ என்ன, -1,6, -1,6க்கும் 9,8க்கும் இடையில் மிட் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ -1
ப்ளஸ் 9 டிவைடட் பை 2. 6 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2. ஸோ இங்கே பாருங்கள், -1 9 டிவைடட் பை 2, 6 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2. இப்போ இங்கே பாருங்கள், 9 ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும், பெரிய நம்பரோட அடையாளம். ஸோ 8/2. இங்கே 6 8 ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஸோ இது வேல்யூ என்ன? 8/2 வந்து 4 வந்துடும், 14/2 வந்து 7 வந்துடும். தட்ஸ் ஆல். இப்போ எல்லா